முக்கிய செய்தி. சென்னை கேளம்பாக்கம் அடுத்த தையூரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் கொலை வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குமார். குமார், வணக்கம். விவரங்கள். சென்னை கேளம்பாக்கம் அடுத்த தையூர் பகுதியில் காதல் விவகாரத்தில் இளைஞரை வெட்டிய 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது இளைஞரை வெட்டி கொலை செய்த தாவேகா நிர்வாகி தந்தை மகன், அதாவது தாவேகாவில் இருந்த நிலையில் அந்த கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது சென்னை அடுத்த கேளம்பாக்கம் அருகே உள்ள தையூர் கிராமத்தில் பிரவீன் என்ற இளைஞரை தாவேகா நிர்வாகி ஏழுமலை, அவரது மகன் கௌதம், ஏழுமலையின் தம்பி மணிகண்டன், கௌதமனின் நண்பர் நிதிஷ், மற்றொரு உறவினர் சதீஷ் ஆகிய 5 பேர் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறியது. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதே பகுதியில் வசிக்கூடிய ஒரு பெண்ணை பிரவீன்குமார் என்பவர் காதலித்து வந்துள்ளார். இந்த காதலை கைவிடுமாறு கோரிய பெண்ணின் உறவினர்கள் பலமுறை அந்த பிரவீனிடம் எச்சரித்து இருந்தும் அவர் விட முடியாது என்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்ததால் உறவினர்கள் அவரை வழிமறைத்து பலமுறை எச்சரித்தும் கத்தியால் எடுத்து தரமறையாக அவர் ஒரு 5 பேர் சேர்ந்த கும்பல் அவரை தாக்கி உள்ளனர். அன்றைய நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். நேற்றைய தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அப்போது அவருடைய உடல் அவர் சொந்த ஊருக்கு, அதாவது தையூர் பகுதி எடுத்துன்னு வரும் இறுதி சடங்கு கொண்டு வரும்போதும் சாலை மறியல் பகுதி மக்கள் உடலை தடுத்து நிறுத்தி மீண்டும் இதில் கைது செய்யப்பட்ட நபர்கள் வேற யாராவது இருக்காரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டார். அப்போதும் காவல்துறைக்கும் அவருக்கு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பின்பு ஒரு கட்டத்தில் நேற்று இரவு 10 மணி அளவில் அவருடைய இறுதி சடங்கு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும், அதாவது ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட இருந்த நிலையில் நேற்று தினம் கௌதம் என்பவர் கைது செய்யப்பட்டார். மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டார். மீண்டும் இன்றைய தினம் சதீஷ் என்பவரையும் கைது செய்யப்பட்டார். மொத்தம் 5 நபர்களும் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டனர். அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொலை முயற்சி வழக்கு பதிந்த நிலையில் நேற்று தினம் அவர் உயிரிழந்ததால் அந்த கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்காக மாறி 5 நபர்களும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் ஆஜர்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அதாவது அந்த பெண்ணின் தந்தையான தாவேகா நிர்வாகி தந்தையும் மகனும் தாவேகா கட்சியில் இருந்த நிலையில் அவருடைய கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தற்போது கட்சியின் மாவட்ட செயலாளர் நீக்கியுள்ளார். இந்த நிலையில் இளைஞரை கொலை செய்த ஏழுமலை, அவரது மகன் கௌதம் ஆகிய இருவரும் புதியதாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலராக அறிவிக்கப்பட்ட குமரவேலுடன் நெருங்கி எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்கள் வைரலானதை தொடர்ந்து தற்போது அவர் இருவரும் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவதாக மாவட்ட செயலாளர் குமரவேல் என்பவர் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி குமார்.